ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் முடக்கத்தான் கீரை மசியல் தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முடக்கத்தான் கீரை ஒரு பாருங்கள், ஒரு 2 பொடி. இது மாடி தோட்டத்தில் வந்தது தாங்க, நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதை பாருங்கள், எவ்வளோண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு முடக்கத்தான் கீரை, அதற்கு 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி, 3 பச்சை மிளகா, அப்புறம் மிளகு கொஞ்சம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா நான் 1/2 கப்பு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்குவதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய். இப்போ பாருங்கள், இந்த முடக்கத்தான் கீரை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு குக்கரில் வேக வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை மத்தில் ஒரு கடைஞ்சிட்டோம்னா, ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா முடக்கத்தான் கீரை மசியல் ரெடி ஆகிடும். இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. தாளித்து நான் போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள். இப்போ அழகான முடக்கத்தான் மசியல் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதை வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மசியலும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.